ஹாய் ஆல், வெல்கம் டு வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டில் இருந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். மை நேம் இஸ் கோபிநாத். ஐ எம் சிவில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி. ஓகே, ஸோ சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? சைட் டிஸ்டன்ஸ்னால் டிரைவருக்கு எவ்வளோ தூரம் ரோட் விசிபிலிட்டியாக இருக்குது. ஓகே, டிரைவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரோட் விசிபிலிட்டியாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சரியா? அதுலேயே ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிசி ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்ன்றது டிரைவர் முன்னாடி ஒரு அப்ஸ்டக்கிளை பார்த்துடுறாரு. ஓகே, பார்த்துட்டு அந்த அப்ஸ்டக்கல் மேலே மோதாமல் அவரால் வண்டியை சேஃபாக அந்த டிசைன் ஸ்பீட்குள்ளேயே ட்ராவல் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் இதோட மீனிங் லிட்டரலாக. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுக்கு வேறு பேரும் இருக்குது. எக்ஸாம்பிளில் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கொடுக்காம பேரை மாற்றி கொடுப்பாங்க. சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்சல்யூட் மினிமம் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? தென் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ், ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி என்ன பேரில் கொடுத்தாலும் அது எஸ்எஸ்டியை தான் டெனோட் பண்ணுது. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓகே டிரைவரோட ஐ லெவல் இங்கே இருக்குது. ஓகே, அவரோட லைன் ஆஃப் சைட்லேருந்து எவ்வளோ தூரம் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா? இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அவரோட லைன் ஆஃப் சைட்டில் அந்த ஆப்ஜெக்டெல்லாம் அவரால் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இந்த எஸ்எஸ்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஓகே, இந்த எஸ்எஸ்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரோடில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோட ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வர்டிக்கலோட ரோடோட ப்ரொஃபைல், அதாவது ரோடோட கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரோடோட கிரேடியன்ட் எப்படி இருக்குது? சரி, அதே மாதிரி ரோட்டில் ஆல்ரெடி ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸில் டிராஃபிக் எப்படி இருக்குது? சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ்எஸ்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவங்க இந்த எஸ்எஸ்டிக்கு இவங்க அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி அரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்முலா அரைவ் பண்ணுறதுக்கு அவங்க முக்கியமாக என்ன எடுத்திருப்பாங்கன்னா டிரைவரோட ஐ லெவல் ரோட் சர்ஃபேஸ்லேருந்து 1.2 மீட்டர். ஓகே, ரோட் சர்ஃபேஸ்லேருந்து 1.2 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரோட் சர்ஃபேஸ்லேருந்து 1.2 மீட்டருக்கு அவருடைய ஐ இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வேற என்ன முக்கியமான அசம்ஷன்னா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ரோட் சர்ஃபேஸ், அதாவது மினிமலாக தரையிலேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட்லேயாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த 1.2 மீட்டர் ஹைட் டிஸ்டன்ஸில் இருக்க டிரைவருக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஓகே, இது ஒரு அசம்ஷன். சரியா? ஸோ இது ரெண்டுமே கூட ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுமே கூட ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா டிரைவரோட ஐ லெவல் தரையிலேருந்து ரோட் சர்ஃபேஸ்லேருந்து 1.5 மீட்டர் ஹைட்டுக்கு இருக்குது. சிமிலர்லி டிரைவர் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறாருன்னா அந்த ஆப்ஜெக்ட் அட்லீஸ்ட் 15 சென்டிமீட்டர் ஹைட்டாவது இருக்கணும், அதாவது 0.15 மீட்டர் ஹைட்டாவது இருக்கணும். இருந்தால் தான் டிரைவருக்கு இது தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்டினா மொத்தமாக என்ன ஒரு ஃபார்முலாவாக கொண்டு வந்தால் தான் நம்மளால் எஸ்எஸ்டியை வச்சு நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. சரிங்களா? ஸோ லேக் டிஸ்டன்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம லேக் டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ லேக் டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ பேர்லேயே தெரியுது டிரைவர் உடனே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பார்த்தோன்னே அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். சரி, ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து மேபி சம்டைம்ஸ் ஃபியூ மினிட்ஸ் கூட இருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு விஷயத்த நம்ம என்னன்னு தீர்மானித்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தீர்மானத்துக்கு உள்ளே கொண்டு போயிட்டு அதில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லேக் டிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க லேக் டிஸ்டன்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை வெஹிக்கிள் டியூரிங் த டோட்டல் ரியாக்ஷன் டைம். அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த வெஹிக்கிள் ட்ராவல் ஆயிருக்கு, அதுதான் லேக் டிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் ரியாக்ஷன் டைம் என்னன்னா ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கும். சரியா? ஒன்று பர்செப்ஷன் டைம் ப்ளஸ் பிரேக் ரியாக்ஷன் டைம். பர்செப்ஷன் டைம் ப்ளஸ் பிரேக் ரியாக்ஷன் டைம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரியாக்ஷன் டைம் டீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே அந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிஐவிஇ தியரின்னு ஒன்று இருக்குது. சரியா? பிஐஇவி தியரின்னு ஒன்று இருக்குது. சரியா? இது 4 காம்பனன்ட் பேரில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் 4 விஷயம் சேர்ந்தது. சரியா? என்னென்னா பர்செப்ஷன் டைம், இன்டலெக்ஷன் டைம், எமோஷன் டைம் அண்ட் வாலிஷன் டைம். இந்த 4 விஷயத்தை சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பிஐவி தியரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம இந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் பார்த்தோம் இல்லையா, அந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து இந்த பிஐவி தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது சரியா. பர்செப்ஷன்னா டைம் ரெக்வயர்ட் டு பர்சீவ் அன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு விஷயத்தை என்ன நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது பர்சீவ் பண்ணுறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பர்செப்ஷன் டைம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் இன்டலெக்ஷன் டைம்னா அந்த விஷயம் பர்சீவ் பண்ண விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் பர்செப்ஷன் வந்து எது மூலமா நடக்கும்னா நம்ம வந்து கண்ணால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம், காதால் அந்த விஷயத்தை வந்து சம்டைம்ஸ் கேட்போம். இதுதான் நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறது, நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடும் சரியா. நம்ம வந்து பாடியில் சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லுவோம், ஐஸ் அண்ட் இயர்ஸ். இது மூலமா நம்ம கண்ணு பார்க்கும், நம்ம காது வந்து அந்த சத்தத்தை வந்து பைக்கிலோட ஆரன் சவுண்டாக இருக்கலாம், வெஹிக்கிள் சவுண்டாக இருக்கலாம், அது வந்து நம்ம காது கேட்கும் சரிங்களா. ஸோ பர்சீவ் பண்ணுறது தான் பர்செப்ஷன். அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும், அதுதான் வந்து பர்செப்ஷன் டைம் சரிங்களா. அதுக்கப்புறமா இன்டலெக்ஷன் டைம். இன்டலெக்ஷன் டைம்னா அந்த விஷயம் என்னன்றதை வந்து உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் வந்து என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கான டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்ஷன் டைம். ஓகே, எமோஷன் டைம்னா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷயத்தை பொறுத்து நம்ம அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவோம், ஃபியராகவோ பயப்படுவோம், இல்லைனா வந்து நமக்கு கோவம் வரலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஷாக் ஆகலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட் பண்ணுவோம் நம்ம, அதுதான் வந்து எமோஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. லாஸ்ட்டாக வந்து வாலிஷன் டைம். வாலிஷன் டைம்னா ஃபைனலாக அந்த பாரி நீங்கள் முன்னாடி பிஐஇ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சடனாக ஒரு ஆள் வந்து குறுக்க வந்துடுறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பர்சீவ் பண்ணி அது இன்டெலெக்சுவல் உள்ளே கொண்டு போய் எமோட் ஆகிறீங்க. எமோட் ஆன உடனே என்ன ஆகணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் பிரேக் பிடிக்கிறது, டக்குன்னு பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா வாலிஷன் டைம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டயக்ராம்லேயே இந்த கான்செப்ட் வந்து இந்த டயக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலஸ் வந்து நம்ம வந்து சென்சரி ஆர்கன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்டிமுலஸ் வந்து நம்ம ஐஸ் மூலயமாவும் இயர்ஸ் மூலயமாவும் நடக்கும். அதுலேருந்து அந்த ஸ்டிமுலஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு கொண்டு போவோம். பிரெயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டலெக்ஷனும் எமோஷன் இதுவும் நடக்கும் சரியா. இந்த ரெண்டு கான்செப்ட் அது நடக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் ஆக்ஷனாக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஇவி தியரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எதுக்குன்னா டோட்டல் ரியாக்ஷன் டைம் நம்ம எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்றதுக்கு இந்த ப்ராசஸ் மூலயமா தான் நமக்கு இந்த பிஐவி தியரி ப்ராசஸ் மூலயமா தான் நமக்கு வந்து அந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து ஹியூமன் டு ஹியூமன் வந்து வேரி ஆகும். ஆனால் ஆவரேஜாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டோட்டல் ரியாக்ஷன் டைமை ஒரு ஆவரேஜாக 2.5 செகண்ட்ஸ் சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்குவாங்க சரியா. அந்த ரியாக்ஷன் டைம் வந்து ஒரு 2.5 செகண்ட்ஸ் வந்து அசியூம் பண்ணிக்குவாங்க சரியா. ஓகே, அதே மாதிரி பிரேக் ரியாக்ஷன் நம்ம வந்து டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்துணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்செப்ஷன் டைமு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ரியாக்ஷன் டைம் சரிங்களா. பிரேக் ரியாக்ஷன் டைம்ன்றது பிரேக் பிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற டைம், அதுதான் வந்து பிரேக் ரியாக்ஷன் டைம் சரிங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரியாக்ஷன் டைமில் வரும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இதுக்கான ஃபார்முலாஸை வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ எஸ்எஸ்டின்றது இன்னொன்று என்ன சொன்னேன் முன்னாடி, நான் எஸ்எஸ்டினா என்ன சொன்னேன், எஸ்எஸ்டி இஸ் நத்திங் பட் யோர் லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் சேர்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. ஸோ இதில் லேக் டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா D1 எடுத்துக்கலாம். லேக் டிஸ்டன்ஸை நம்ம வந்து D1 எடுத்துக்கலாம், பிரேக்கிங் டிஸ்டன்ஸை நம்ம D2 எடுத்துக்கலாம் சரிங்களா. லேக் டிஸ்டன்ஸ்னால் D1, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னால் D2 சரிங்களா. ஸோ இப்போ லேக் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெலாசிட்டியும் டைமும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், லேக் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் எடுத்திங்கன்னா V/T போடுவோம் சிம்பிளாக. ஓகே, இதே வந்து நீங்கள் கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.278 × VT. ஓகே, நம்ம வந்து அதை கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.278 × VT போடுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து லேக் டிஸ்டன்ஸ். ஓகே, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னா D2ன்னு சொன்னேன், ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V²/254 × F. இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது சரிங்களா. இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், SSD is nothing but D1 × D2. SSD is nothing but D1 × D2. ஓகே, ஸோ D1ன்றது என்னது 0.278 VT in terms of கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அதே மாதிரி V²/254 F சரிங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் SSD. இது வந்து என்ன யூனிட்ல இருக்கு, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கும். உன் ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதே வந்து மீட்டர் பர் செகண்ட், வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபார்முலா எப்படி இருக்கும்னா இந்த 0.278 VTக்கு பதிலாக VT மட்டும் யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி V²/the 254 Fக்கு பதிலாக 2G × Fன்னு போடுவோம் சரிங்களா. Gன்றது நமக்கு தெரியும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுக்கான வேல்யூ வந்து Gக்கு வந்து 9.81 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து SSDக்கான ஃபார்முலா. இதில் எஃப்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு இல்லையா, எஃப்னு ஒரு டேர்ம் வந்திருக்கு இல்லையா. எஃப்னு என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் யோர்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனில் ரெண்டு விதமான ஃப்ரிக்ஷன் இருக்குது சரியா. ஒன்று வந்து லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து லேட்டரல் ஃப்ரிக்ஷன். லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரோட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து இதுதான் ரோடு இருக்குன்னா ரோட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி போகிறீங்கன்னா அலாங் தி லாங்கிடியூட் வந்து அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுதான் லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன். இதே லேட்டரல் ஃப்ரிக்ஷன்னா ஓகே அலாங் தி லேட்டரல் டைரக்ஷன் ஓகேவா. ரோடோட லேட்டரல் டைரக்ஷன் நம்ம ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா அது பேர் வந்து லேட்டரல் ஃப்ரிக்ஷன். ஆனால் எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஓகே. வேறஸ் லேட்டரல் ஃப்ரிக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா சூப்பர் எலிவேஷன் டாப்பிக்கில் வந்து தான் நம்ம வந்து இந்த லேட்டரல் ஃப்ரிக்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ வந்து ஐஆர்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பீடை வச்சு ஃப்ரிக்ஷன் வேல்யூஸை வந்து அவங்களே வந்து ஒரு வேல்யூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஐஆர்சி ரெகுலேஷன் படி என்ன பண்ணியிருக்காங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு வந்து லெஸ் தென் 40னா ஃப்ரிக்ஷன் 0.4, 40னா 0.38. இந்த மாதிரி உங்கள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.35லேருந்து 0.4 வரைக்கும் வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாங்கிடியூடல் ஃப்ரிக்ஷனோட வேல்யூஸ் வந்து 0.4லேருந்து 0.35 வரைக்கும் வேரி ஆகும். எதை பொறுத்து வேரி ஆகும்னா உங்களுடைய வெலாசிட்டியை பொறுத்து வேரி ஆகும் சரிங்களா. ஓகே ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரோடு வந்து சிங்கிள் லேன் ரோடாக இருக்குது சரியா. சிங்கிள் லேன் ரோடாக இருக்குது, அதில் வந்து ஒன் டைரக்ஷனில் மட்டும் ஒன் வேல மட்டும் வந்து வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னாலும் அதே மாதிரி உங்கள்கிட்ட 2 ரோடு இருக்குது, 2 லேன் ரோடு இருக்குது. 2 லேன் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வே டிராஃபிக் இருக்குது சரியா. 2 வே டிராஃபிக் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி வந்து நம்ம அப்படியே கொடுத்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கலாம். இதே வந்து சிங்கிள் லேன் ரோடு தான் எங்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த சிங்கிள் லேன் ரோட்லேயே வந்து எனக்கு 2 வே டிராஃபிக் நடக்குது ஓகே. சிங்கிள் லேன் ரோட்லேயே வந்து எனக்கு 2 வே டிராஃபிக் நடக்குதுன்னா எனக்கு கொஷனில் கொடுத்த எஸ்எஸ்டியோட நான் ×2 மல்டிப்ளை பண்ணிக்குவேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. ஸோ இப்போ சிங்கிள் லேன் ரோடாக இருக்குதுன்னா அதில் 1 வே டிராஃபிக் மட்டும் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்டி இஸ் டைரக்ட்லி இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி. வேறஸ் டபுள் லேனாக இருக்குன்னா அந்த டபுள் லேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வே டிராஃபிக் வந்து நடக்கும் சரி. டபுள் லேன் இருக்குது, ஒரு ரோட்லேயே வந்து ஒன் டைரக்ஷனில் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். அப்படி இருந்தால் தட் இஸ் எஸ்எஸ்டி வந்து எஸ்எஸ்டியாகவே எடுத்துக்கும். ஆனால் ஒரே ரோடு தான் இருக்குது, ஒரே ரோட்டில் 2 பக்கமும் ஆல்டர்னேட், ஒரே ரோட்டில் வந்து 2 and 4 டிராஃபிக் வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ எஸ்எஸ்டி வந்து 2 times ஆஃப் எஸ்எஸ்டி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கும் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வச்சு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல் யூனிவர்சிட்டியில் அது முன்னாடி வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நமக்கு கேட்ட கொஷின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், calculate the SSD for velocity 50 km/h. 50 km/h வந்து வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. 50 km/h வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க ஓகே. 2 வே டிராஃபிக் என்ன, நமக்கு வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னா 2 வே டிராஃபிக் என்ன 2 லேன் ரோட், 2 வே டிராஃபிக் என்ன 2 லேன் ரோட், அதே மாதிரி 2 வே டிராஃபிக் என்ன சிங்கிள் லேன் ரோட் சரிங்களா. நமக்கு வந்து கொஷின்லேயே வந்து என்ன கொடுத்துருக்கான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சம்டைம்ஸ் வந்து கொஷினில் இருந்து இந்த வேல்யூ கொடுப்பாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் வந்து வெலாசிட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்த டேபிள்லேருந்து என்ன வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஃப் வேல்யூ நம்மளே அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொஷினில் எஃப் வேல்யூனே கொடுத்துட்டான். ஸோ எஃப் வந்து 0.37 கொடுத்துட்டான். அதே மாதிரி டைமும் வந்து 2.5 செகண்ட்ஸ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க சரியா. நமக்கு வந்து தெரிஞ்ச ஃபார்முலா எஸ்எஸ்டிக்கான ஃபார்முலா என்னது, எஸ்எஸ்டிக்கான ஃபார்முலா வந்து km/h கன்வெர்ட் பண்ண ஃபார்முலா எழுதியிருக்கேன் சரிங்களா. ஓகே 0.278 VT + V²/254F இதுதான் ஃபார்முலா சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவில் இந்த கிவன் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஸோ இப்போ SSD is equal to 0.278 ஓகே. VT V வந்து கொஷனில் கொடுத்துருக்கான் எவ்வளோ 50 ஓகேவா இன்டூ T டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ் சரிங்களா. ப்ளஸ் V² வேல்யூ என்னது, V²னா மறுபடியும் வந்து வெலாசிட்டியை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 50 × 50 ஓகே 50 × 50 ஓகே டிவைடட் பை 254 × F வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்கான் இல்லையா 0.37. F வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்கான் 0.37 சரியா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கேல்குலேஷன் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் சரியா. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 61.35 வரும். தட் இஸ் 61.35 ஓகே. 61.35ன்றது என்னது 2 வே டிராஃபிக் என்ன 2 லேன் ரோட், 2 வே டிராஃபிக் என்ன 2 லேன் ரோட். இதே வந்து 2 வே டிராஃபிக் என்ன சிங்கிள் லேன் ரோடுன்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு அர்த்தம் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் தான் பார்த்தோம். 2 வே டிராஃபிக் என்ன சிங்கிள் லேன் ரோடு, அதாவது ஒரே ரோட்டில் 2 பக்கமும் வந்து 2 and 4 வெஹிக்கிள் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன சொன்னேன் போன இதில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நமக்கு வந்து எஸ்எஸ்டி வந்து அப்போ என்ன ஆகிடும் டபுள் ஆகிடும் சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா செகண்ட் இதுக்கு ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கான ஆன்சர்
பிக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SSD is equal to 2 times of SSD, that is nothing but 2 into 61.35. ஓகே, இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பிக்கான ஆன்சர் என்ன வரும்னா தட் இஸ் 122.7, ட்வைஸ், அதுக்கான வேல்யூ வந்து ட்வைஸ் வரும். சரிங்களா? ஓகே, இது 61.35 மீட்டர், இது 122.7 மீட்டர். புரியுதுங்களா? ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் இது பாருங்க, the distance traveled by a moving vehicle during perception time and brake reaction time is known as. நம்ம இப்போ தான் முன்னாடி ஸ்லைட்ஸில் பார்த்தோம், perception time ப்ளஸ் பிரேக் ரியாக்ஷன் டைம், இது ரெண்டையும் சேர்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா டோட்டல், இது ரெண்டையும் சேர்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா டோட்டல் ரியாக்ஷன் டைம், இது ரெண்டையும் சேர்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் டோட்டல் ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் சைட் பண்ணுறோன்றது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வராது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கும் டெஃபினிஷன் வந்து இது கிடையாது. சரியா? பிரேக்கிங் டிஸ்டன்ஸும் வராது. சரியா? பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் நம்ம பிரேக் பிடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேக் டிஸ்டன்ஸ். ஏன்னா லேக் டிஸ்டன்ஸ் தான் இட் இஸ் சம் ஆஃப் வாட் பர்செப்ஷன் டைம் அண்ட் பிரேக் ரியாக்ஷன் டைம். முன்னாடி ஸ்லைடில் தான் பார்த்தோம். ஓகே, டேரக்டான கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், SSD அண்ட் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் என்ன, எப்படி வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? SSD, நான் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஓகே, SSD is equal to 0.278 VT plus V square by 254 F இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்லேருந்தே நம்ம இந்த ஃபார்முலாலேருந்தே நமக்கு என்ன தெரியுது? SSDN கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா SSD இங்கே இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் F வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். புரியுதுங்களா? ஓகே, ஃபார்முலாலேருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன, லாங்கிடியூடல் டைரக்ஷன் ஆஃப் ஹைவே இஸ் எஸ்டிமேட்டட் as 0.396. இங்கே வந்து F வேல்யூ கொடுத்துருக்கான். கொஷினில் வந்து F வேல்யூ வந்து 0.396 கொடுத்துருக்கான். ஓகே, த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஃபார் அ கார் மூவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 65 km/h. V வந்து என்ன கொடுத்துருக்கான், வெலாசிட்டி வந்து 65 km/h கொடுத்துருக்கான். சரிங்களா? என்ன கொஷினில் நம்ம கேட்குறாங்கன்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னா இதுதான் ஃபார்முலா. பிரேக்கிங் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து D2 is equal to V square by 254F. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இது தெரியும், V square கொஷனில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 65. ஸோ 65 into 65 divided by 254 into F வேல்யூ. F வேல்யூ கொஷனில் கொடுத்தாங்கன்னா 0.396. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னா 42 மீட்டர். ஓகே, ஆன்சர் ஒர்க் அவுட் டு 42 மீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூமா.